பொதுக்காலம் 32ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம். இறை வசனங்கள் 1 தொடக்கம் 8 முடிய மற்றும் 11 தொடக்கம் 14 முடிய. அன்பிற்குரியவரே, நீயோ நலந்தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ளச் சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உடையவர்களாய் இருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களைச் செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளையே பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியில் இருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, புனித பவுலுடைய திருமுகங்களை இறையியல் திருமுகங்கள், மெய்ப்புப்பணி திருமுகங்கள் என்று பிரிப்பதுண்டு. ரோமையர், கலாத்தியர் ஆகியோருக்கு புனித பவுல் எழுதிய திருமுகங்களில் ஏராளமான இறையியல் செறிவு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதேவேளையே புனித பவுல் திமோத்தேயு மற்றும் தீத்து ஆகியோருக்கு எழுதிய கடிதங்களில் இறையியல் கருத்துக்களுக்கு அதிகம் அழுத்தம் கொடுக்காமல் மெய்ப்புப்பணி சார்ந்த நடைமுறை காரியங்களுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இவை மெய்ப்புப்பணி திருமுகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் திமோத்தேயுவும் தீத்துவும் ஆயர்களாக இருந்த காரணத்தால் இவர்களுக்கு எழுதப்பட்ட 3 திருமுகங்களும், 1 திமோத்தேயு, 2 திமோத்தேயு, தீத்து ஆகிய 3 திருமுகங்களும் ஆயர் பணி திருமுகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இத்திருமுகங்களில் மெய்ப்புப்பணி சார்ந்த நடைமுறை காரியங்களுக்கு அதிகம் அழுத்தம் கொடுக்கும் பவுல்
சபை பொறுப்பில் உள்ளவர்களும் சபை உறுப்பினர்களும் முன்மாதிரியான வாழ்வு வாழ வேண்டும் என்றும், போலி போதனைகளால் வழிதவறி சென்றுவிடக்கூடாது என்றும், உடலின் ஈர்ப்புகளுக்கு அடிபணிந்து உலகப் போக்கிலான வாழ்விற்கு சென்றுவிடக்கூடாது என்றும் எழுதுகின்றார். நேற்றைய முதல் வாசகத்தில் சபை கண்காணிப்பாளர்களும் சபை மூப்பர்களும் எப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்ன புனித பவுல், இன்றைய முதல் வாசகத்தில் வயது முதிர்ந்த ஆண்களும் பெண்களும் இளையோரும் ஒழுக்கமிக்க முன்மாதிரி மிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட எல்லா நபர்களுக்கும் தீத்துவே சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு என்று புனித பவுல் எழுதுகின்றார். இப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்வு வாழ்வதற்கான சிறந்த தளத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நம் கடமைகளை சரிவரச் செய்வதும், அந்த கடமைகளை சரியான மனநிலையோடு செய்வதுமே அந்த தளம். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் என்கின்ற முறையில் சக மனிதர்களோடு இயைந்து வாழும் சமூக அமைப்பில் ஒவ்வொரு மனிதருக்குமே கடமைகளும் உண்டு, உரிமைகளும் உண்டு. இப்படிப்பட்ட கடமைகள் நாம் ஏற்றிருக்கும் சோஷியல் ரோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக நிலையோடு தொடர்புடையவை. அதாவது, ஒரே நபர் குடும்பத்தில் ஒரு பெற்றோருக்கு மகனாக இருக்கின்ற பொழுது அவரது கடமைகள் வேறு, ஒரு பெண்ணுக்கு கணவராக இருக்கின்ற பொழுது அவரது கடமைகள் வேறு, பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது அவரது கடமைகள் வேறு, அதே நபர் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் அவர் ஏற்றிருக்கும் வேலைக்கேற்ப அவருடைய கடமைகள் வேறு. இப்படிப்பட்ட கடமைகளை அவர் சரிவர செய்யவில்லை என்றால் சமூக சக்கரம் சரியாக இயங்காது. கடமையை செய்யாமல் இருப்பது அவரை பாதிப்பது மட்டுமல்லாமல் அவரை சுற்றியுள்ள சமூகத்தையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கிறது. இப்படிப்பட்ட கடமைகளை சரியான மனப்பக்குவத்தோடு செய்வது அவசியமானது. இன்றைய நற்செய்தியின் இறுதி வசனத்தில் வரும் நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நம் கடமைகளை நாம் சரிவர செய்வது குறித்தும், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தைகள் நம் கடமைகளை சரியான மனப்பக்குவத்தோடு செய்வது குறித்தும் பேசுகின்றன. அதாவது, கடமைகளை பற்றற்ற தன்மையோடு செய்வதே சரியான அணுகுமுறை என்பதே இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. நம் கடமைகளை எதிர்பார்ப்புகளோடு செய்கின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத சூழ்நிலையில் நமது மனம் வேதனைப்பட ஆரம்பிக்கிறது. எனவே எதிர்பார்ப்புகள் ஏதுமில்லாமல் கடமைகளை சரியாக செய்யும் விதத்திலேயே ஒருவிதமான திருப்தி அனுபவிக்க ஆரம்பித்தோம் என்றால் யாரும் நம்முடைய மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து பறிக்க இயலாது. ஜெபம். இறைவா, சரியானவற்றை சரியான முறையில் செய்வதற்கான வரத்தை தாரும். ஆமேன்.